ஹாய் ஆல், நம்ம இன்னைக்கு யூஜிடிஆர்பி 2024 நடந்து முடிஞ்ச கொஷின்ஸில் ஃபஸ்ட் யூனிட் 1ல் இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இதை வந்து எப்படி வந்து ஷார்ட்கட்டில் ஈஸியாக போடுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் டைப் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் டைப்புக்கு வந்து நமக்கு என்ன கண்டிஷன், ஃபஸ்ட் டைப்புக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப் 1க்கு வந்து கண்டிஷன் வந்து AK is equal to AN minus K அப்படின்னு இருக்கணும். செகண்ட் டைப்புக்கு வந்து AK is equal to minus of AN minus K, அதாவது கோஎஃபிஷியன்ஸ் வந்து சேமாக இருக்கணும் பட் ஆப்போசிட் சைனில் இருக்கணும். அப்படி இருக்கிற ஈக்குவேஷன் தான் வந்து செகண்ட் டைப். ஃபஸ்ட் டைப் அப்படின்னா வந்து ரெண்டுமே, அதாவது இந்த லாஸ்ட் இப்படி வந்து செக் பண்ணும்போது நமக்கு வந்து எல்லா ஈக்குவேஷன்ஸும் எல்லா கோஎஃபிஷியன்ட்டோட சைன்ஸும் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட் டைப்பு. ஆப்போசிட்டாக சைன் மட்டும் சேஞ்ச் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செகண்ட் டைப்பு. ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து ஒரு ஸ்டார் கொஷின். இதில் வந்து ஆன்சர்ஸ், அதாவது ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக இருக்கும். இதில் கொஷின் எப்படி கேட்டிருக்கணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் நாட் அ செகண்ட் டைப், அதாவது செகண்ட் டைப் இல்லாத ஈக்குவேஷன் எது அப்படின்னு கேட்டிருந்தா தான் வந்து நமக்கு வந்து இதுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 ஆப்ஷன் வந்து செகண்ட் டைப்பில் தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் 6, இங்கே -6 இருக்குது. நெக்ஸ்ட் 11 -11 இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே 33, இங்கே -33 இருக்குது. ஸோ அப்போ இது வந்து என்னது செகண்ட் டைப்பில் வரும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பார்த்தோம் அப்படின்னா இங்கே +6, இங்கே இங்கேயும் +6 தான் இருக்குது. இங்கே +11, இங்கேயும் +11 இருக்குது. இங்கே -33, இங்கே -33 இருக்குது. ஸோ அப்போ இதுவும் என்னதான், இது வந்து எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. இப்போ இங்கே வந்து மாறி இருந்துச்சு. ஆப்ஷன் ஏல வந்து சயின்ஸ் வந்து மாறி இருந்தது. ஆப்ஷன் பியில் வந்து சேமாக இருக்குது. ஓகேவா? சேம் அப்படின்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ளஸ் ஆர் மைனஸ் எது வேணா இருக்கலாம். ஆனால் அது வந்து எப்படி இருக்கணும், இந்த சைடும் சேமாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த பி அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் டைப்பில் வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைப் வரும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து +6, இங்கே -6 இருக்குது. இங்கே -11, இங்கே +11, இங்கே +33, இங்கே -33 இருக்குது. ஸோ அப்போ இதுவும் செகண்ட் டைப்பில் தான் வரும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி பார்த்தோம் அப்படின்னா -6 +6, -11 +11, -33 +33. ஸோ அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி வந்து ஃபஸ்ட் டைப்பில் வந்துடும். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இந்த மூணுமே வந்து நமக்கு செகண்ட் டைப்பில் தான் வரும். இது வந்து ஒரு ஸ்டார் கொஷின். ஸோ அப்போ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எந்த டைப் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கோஎஃபிஷியன்ஸை மட்டும் தான் வந்து கம்பேர் பண்ணணும். ரெண்டு சைடும் சேம் சைன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைப், ஆப்போசிட் சைன் இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் டைப். ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் கொஷின் பாருங்கள். த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் tan 4θ இஸ், இது வந்து ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே எழுதணும், அவ்வளோதான். tan 4θவுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், 4 tan θ minus 4 tan cube θ divided by 1 minus 6 tan square θ plus tan power 4 θ அப்படின்ட்டு வரும். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இது மெமரி பண்ணிக்கலாம். இது மெமரி பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்ன அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து இந்த பாஸ்கல் ட்ரையாங்கல் வரும். பாஸ்கல் ட்ரையாங்கலில் ஃபோர்த் இதில் நமக்கு என்ன வரும், 1 4 6 4 1 வரும். இது வந்து மேலே கீழே மாறி வரும். இங்கே பாருங்கள் 1 4 6 4 1 வந்திருக்கு. மேலே வந்து ப்ளஸ் மைனஸ் சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இங்கே டேனே இருக்காது. இங்கே tan θ இருக்கும், இங்கே tan ஸ்கொயர் இருக்கும், இங்கே tan கியூப் இருக்கும், இங்கே tan பவர் 4 இருக்கும். ஓகே, இதுதான் வந்து நமக்கான ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. நம்ம வந்து மெமரி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த பாஸ்கல் ட்ரையாங்கல் வச்சு சொல்கிறேன். ஓகேவா? அதுதான் இந்த இதில் வரும், கோஎஃபிஷியன்ட்டில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தேர்ட் கொஸ்டின். Which of the following series is valid only in -1 less than x less than or equal to 1 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ வந்து log x கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் log of 1 plus x கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி log of 1 minus x. ஆப்ஷன் டி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி. இது ஆப்ஷன் டியில் பார்த்தோம் அப்படின்னா 1/2 into log of 1 plus x divided by 1 minus x கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கு வந்து இந்த கண்டிஷனுக்கு வந்து எந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக வரும், எந்த சீரிஸ் வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம இந்த -1 வந்து கண்டிப்பாக வராது. ஏன்னா இங்கே லெஸ் தேன் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ -1 வராது. இங்கே பாருங்கள் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 1 வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஆப்ஷன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த 1 வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா log 1ஓட வேல்யூ வந்து வராது. நெக்ஸ்ட் log ஆஃப் 1 + 1ன்றது வந்து log 2 வரும். ஓகேவா? இதுக்கு வந்து log 2 வரும். நெக்ஸ்ட் இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 - 1 வந்து இங்கே 0 ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1/2 into log ஆஃப் 1 + x, இங்கே 1 - x. இந்த எக்ஸில் நம்ம 1 - 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்மும் நமக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ அப்போ இது கண்டிப்பாக வராது. ப்ளஸ் இந்த log xும் வராது. நமக்கு அப்போ எந்த ஆப்ஷன் தான் வரும், log ஆஃப் 1 + x தான் வரும். ஏன்னா இந்த எக்ஸ் வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா log 2 அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பட் இதிலலாம் நமக்கு வந்து எந்த சீரிஸும் கிடைக்காது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next, fourth question பாருங்க. The equation obtained by removing the second term in x power 4 plus 20x cube minus 143x square plus 430x plus 462 is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு ஸ்டார் கொஷின் தான். இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து நம்மளோட கொஷின் பேப்பரில் இருக்காது. பட் இந்த சம்மை எப்படி வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இதுக்கான ஆப்ஷன்ஸை நான் வந்து கரெக்ட் ஆப்ஷனோட வச்சு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்த உடனே இப்போ நம்ம எப்பயுமே வந்து செகண்ட் டேர்ம் வந்து டிமினிஷ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்,
இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹெச் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஹெச் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு வந்து சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு நம்ம வந்து அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போது நமக்கு வந்து ஆப்ஷன் பார்த்த உடனே ஈஸியாக போடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் டேர்ம் வந்து டிமினிஷ் பண்ணணும் அப்படின்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு -a1 டிவைடட் பை n இன்டூ a0 இந்த ஃபார்முலாவில் போட்டு ஹெச் வேல்யூ கண்டுபிடிச்சிப்போம். ஹெச் வேல்யூ -a1 பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் a1 ஓட வேல்யூ 20. ஸோ அப்போ -20 டிவைடட் பை n வந்து 4 இன்டூ a0 ஓட வேல்யூ 1. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா -5. ஸோ அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு -5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு தேவை எந்த ஈக்குவேஷன் அப்படின்றது, இந்த 4 ஈக்குவேஷனில் ஏதோ ஒரு ஈக்குவேஷன் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆன்சர் இங்கே கொடுத்துட்டாங்க, அது எது வரும்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஹெச் வேல்யூ இருக்குல்ல, இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வர ஆன்சர் தான் இந்த கோஎஃபிஷியன்ட், அதாவது லாஸ்ட்டாக வர கான்ஸ்டன்ட்டில் வர நம்பராக வரும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஹெச்சை வந்து -5 ஹெச் இஸ் ஈக்குவல் டு -5 அப்படிங்கிறத எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 12 வருதா இல்லை 7138 வருதான்னு சொல்லி செக் பண்ணணும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து 12 கொடுத்துருக்காங்க, இது ஒன்று மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதில் எது வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹெச் வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ -5 ஹோல் பவர் 4 + 20 இன்ட்டு -5 கியூப் -143 இன்ட்டு -5 ஸ்கொயர் + 430 இன்ட்டு -5 + 462. இதோடைய ஆன்சர் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து -7138ன்னு வரும். ஸோ அப்போ இந்த வேல்யூவை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை ஆப்ஷனில் வந்து நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், இப்போ இதில் கொடுத்துருக்க மாதிரி சேம் கான்ஸ்டன்ட் டேர்மே கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸும் கண்டுபிடிக்கணும். ஓகே, அது எப்படி இப்போ கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் செகண்ட் டேர்மை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற ஈக்குவேஷனோட ஃபார்மேட் வந்து y⁴ + a இன்ட்டு y³ + b இன்ட்டு y² + c இன்ட்டு y + d இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். இதில் வந்து நமக்கு இந்த செகண்ட் டேர்ம் வந்து வராது. ஸோ அப்போ y³ அப்படிங்கிற டேர்ம் வந்து நமக்கு ஆப்ஷன் எதுலையுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இந்த d வேல்யூ கண்டுபிடிச்சிடும். d அப்படிங்கிறது வந்து ஹெச், நம்ம கண்டுபிடிச்ச ஹெச் வேல்யூவை அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த d வேல்யூ கிடச்சிரும். இப்போது உங்களுக்கு இந்த d வேல்யூ ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். இதுதான் வந்து நமக்கான ஃபைனல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் போட்டுடலாம். சப்போஸ் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ 2 ஈக்குவேஷன்லையோ இல்லை 3 ஈக்குவேஷன்லையோ சேமாக வந்திருக்கு அப்படின்னா அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த சி வேல்யூவும் பி வேல்யூவும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பி அப்படிங்கிறது என்ன வரும், y² கோஎஃபிஷியன்ட். ஓகே, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்ம வந்து இந்த தேர்ட் டேர்மை டிமினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? n இன்ட்டு n-1 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் a0 இன்ட்டு h² ப்ளஸ் n-1 இன்ட்டு a1h ப்ளஸ் a2. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஹெச்சுக்கு வந்து நமக்கு 2 வேல்யூ வரும். ஓகேவா? அந்த 2 வேல்யூஸையும் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பி வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ பி வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஆன்சர் வந்து, அதாவது கோஎஃபிஷியன்ட் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ கான்ஸ்டன்ட் டேர்மும் நெக்ஸ்ட் வந்து பி அப்படிங்கிறது வந்து y² கோஎஃபிஷியன்ட். ஸோ அப்போ இங்கே வந்து y³ வரக்கூடாது, y² வரணும். y² கோஎஃபிஷியன்ட்டும் கான்ஸ்டன்ட் டேர்மும் சேமாக வந்துருச்சு அப்படின்னாலும் ஆன்சர் போட்டுடலாம். சப்போஸ் 2 ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் டேர்மும் y² கோஎஃபிஷியன்ட்டும் சேமாக வந்துருச்சு அப்படின்னா தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், y-ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். y-ஓட கோஎஃபிஷியன்ட் நம்ம என்ன வச்சிருக்கோம், c வச்சிருக்கோம். c கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா n இன்ட்டு n-1 n-2 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் a0 இன்ட்டு h³ ப்ளஸ் n இன்ட்டு n-1 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு a1h² ப்ளஸ் n-2 இன்ட்டு a2 ப்ளஸ் a3. ஆனால் மேக்ஸிமம் வந்து நம்ம இவ்வளோ தூரம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் வராது. நீங்கள் உங்களுக்கு வந்து சிந்தட்டிக் டிவிஷன் போடுறதுக்கு இப்போ ஸ்மால் நம்பராக இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக சிந்தட்டிக் டிவிஷனே போட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனையும் ஃபார்ம் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து ஆப்ஷனில் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது நம்ம இந்த ஹெச் வேல்யூவை டேரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து வேறு டேர்ம்ஸாக இருந்தால் மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து இந்த ஃபார்முலாஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து சிந்தட்டிக் டிவிஷனே போட்டுடலாம். ஓகேவா? இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து மாறி வரும்போது மட்டும் இந்த ஷார்ட்கட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஹெச்சோட வேல்யூவை கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த ஆன்சர் தான் நம்ம ஃபார்ம் பண்ண நியூ ஈக்குவேஷனில் வந்து கான்ஸ்டன்ட் டேர்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா, if √3 - i7 is one of the root of an equation, then the degree of that equation is. இது வந்து ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் தான். இப்போ √3 + i7 அப்படிங்கிறது ஒரு ரூட் அப்படின்னா இன்னொரு ரூட் எப்படி இருக்கும், √3 + i7 அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த 2 ரூட்ஸையும் வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணுற ஈக்குவேஷனோடைய டிகிரி எப்படி இருக்கும், 2ன்னு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 6th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, which of the following is the root of அப்படின்னு சொல்லிட்டு 6x⁵ - x⁴ - 43x³ + 43x² + x - 6 = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து இதில் வந்து ஏதோ ஒன்று வந்து இதோடைய
இதோடைய ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் எது வந்து ரூட்டோ அந்த வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 0 அப்படின்ட்டு வரணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 1/2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 × 1/2 ஹோல் பவர் 5 மைனஸ் 1/2 ஹோல் பவர் 4 மைனஸ் 43 × 1/2 த ஹோல் கியூப் ப்ளஸ் 43 × 1/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 மைனஸ் 6. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3 2s are 6, இங்கே ஒரு 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 1/2 வரும் மைனஸ் 3 × 3 டிவைடட் பை 1/2 வரும். இங்கே வந்து 1/2 வரும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் 43/2 கியூப்னு வரும் ப்ளஸ் 43/2 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 மைனஸ் 6 வரும். இப்போ இது சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2/2 மைனஸ் 43/2 ப்ளஸ் 43/2 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 மைனஸ் 6. இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 43ல் வந்து 2 சப்ராக்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து 2/4 இருக்கும். இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் தான் வந்து நம்ம இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே 2/4 இருக்குது, இங்கே 2/3 இருக்குது. ஸோ அப்போ 1/2 இங்கே வந்து 3 ஆயிரும். அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன வந்துடும் 1/2/3 வந்துடும். ஸோ அப்போ 43ல் இந்த 1 நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் 42/2 வரும் ப்ளஸ் 43/2 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 மைனஸ் 6 வரும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 8 தான் வந்து எல்சிஎம்மில் வரும். 8 மைனஸ் 42 இங்கே வந்து 43 இருக்குது, இங்கே வந்து 2 ஸ்கொயர் வந்து 4 வரும். அப்போ நமக்கு இன்னொரு 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 86 வந்துடும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்குது, அப்போ நம்ம இங்கே வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணணும் 4. இங்கே வந்து கீழே வந்து 1 இருக்குது. ஸோ அப்போ 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். 6 8 48. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைனஸ் நம்பர்ஸையும் ப்ளஸ் நம்பர்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுங்கள். 48 மைனஸ் 42 ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 மைனஸ் 19 வரும். நெக்ஸ்ட்டு 86 + 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 90. ஸோ அப்போ ப்ளஸ் 90 மைனஸ் 90 டிவைட் பை 8 = 0. 0 வந்துருச்சா? நம்ம எந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம் 1/2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வந்துருச்சு 0 வந்துருச்சு. ஸோ த ஆன்சர் இஸ் 1/2. இப்போ இதோடைய ரூட் எது அப்படின்னு பார்த்தோம்னா 1/2 தான் வந்து இதோடைய ரூட். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க. இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் த ஈக்குவேஷன் x³ மைனஸ் 3x + 1 = 0 ஹாஸ் ஏ ரூட்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இது வந்து ஒரு தேரம்ல வரும். f of a and f of b இந்த ரெண்டு வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எங்கே வந்து சைன் சேஞ்ச் ஆகுதோ அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் நடுவில் கண்டிப்பாக என்ன இருக்கும் ஒரு ரூட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதை தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா x³ மைனஸ் 3x + 1 = 0. இதில் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 1 2 and 3 3 and 4 4 and 5 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் 1 2 3 4 5 இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எங்கே சைன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1³ 1 மைனஸ் 3 × 1 3 + 1. ஆன்சர் பாருங்கள் என்ன ஆன்சர் வருது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 2 மைனஸ் 3 அப்படின்னா மைனஸ் 1 வரும். நெக்ஸ்ட் 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2³ வந்து 8 மைனஸ் 2 3s are 6 + 1. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ளஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 9 மைனஸ் 6 = 3. ஸோ அப்போ இது வந்து பாசிட்டிவ்ல ஆன்சர் வந்துச்சு, இங்கே வந்து நமக்கு நெகட்டிவ்ல ஆன்சர் வந்துருச்சு. ஸோ அப்போ ரூட்ஸ் லைஸ் பிட்வீன் 1 and 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ். சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ்க்கு நமக்கு தெரியும் சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த டயக்னல். ஓகே, இப்போ டயக்னல்ஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர ஆன்சர் தான் சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ். ஸோ இப்போ இந்த டயக்னல்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 3 நெக்ஸ்ட்டு 5 நெக்ஸ்ட்டு 3 இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது 11. ஸோ இப்போ ஆப்ஷனில் பாருங்கள் ஏ ஆப்ஷனில் 6 இருக்குது, டி ஆப்ஷனில் 36 இருக்குது, பிலையும் சிலையும் தான் வந்து 11 இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்று ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் ப்ராடக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் டிடர்மினன்ட் வேல்யூ போடணும். ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு டிடர்மினன்ட் வேல்யூ போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 3 × 5 3s are 15 மைனஸ் 1 வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 1 × -3 + 1 வரும். நெக்ஸ்ட் 1 × 1 -5 வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 36 வரும். ஸோ த ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிடர்மினன்ட் வேல்யூ வேணும்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் 36 தான் வரும். ஸோ இப்போ இந்த 8th சம்முக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th சம் பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் த டிவைசஸ் ஆஃப் 360 கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் த டிவைசஸ் சம்ஸ் எப்படி போடணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன சம் ஆஃப் த டிவைசஸ் இஸ் ஈக்குவல் டு p power a plus 1 minus 1 divided by p minus 1 dot q power b plus 1 minus 1 divided by q minus 1. next r power c plus 1 minus 1 divided by r minus 1 வரும். அதாவது நம்ம இந்த 360 வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸாக பிரிக்க போகிறோம். 360 ப்ரைம் ஃபேக்டராக பிரித்தோம் அப்படின்னா 360க்கு இந்த மாதிரி எல் டிவிஷன் போடணும். எல் டிவிஷன் போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா இதில் பாருங்கள் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் தான். இது வந்து மாணிக்கவாசகம் பிள்ளை புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் இயர் 2024 கேட்டது. 360 வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டராக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டிவைசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு நம்பர் ஆஃப் டிவைசஸ் தேவையில்லை, சம் ஆஃப் த டிவைசஸ் தான் அங்கே கேட்டிருக்காங்க. அப்போ 2 power 4 2 power இங்கே வந்து 3 இருக்குது, 3 + 1 வந்து 4 2 power 4 -1 divided by 2 - 1 2 power 3 -1 divided by 3 - 1
5 power 2 minus 1 divided by 5 minus 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வருது 1170 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சராக வருது. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1170 ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க, த ரிமைண்டர் வென் 2 power 46 is divisible by 47 கேட்டிருக்காங்க. இதோடைய ரிமைண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. இந்த சமம் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் எக்ஸாம்பிள் சம் தான் கேட்டிருக்காங்க. இது பாருங்க, ஃபைண்ட் த ரிமைண்டர் அப்டைன்ட் இன் டிவைடிங் 2 power 46 by 47 கேட்டிருக்காங்க. இந்த 10th சமுக்கு இவ்வளோ பெரிய ஒர்க் அவுட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா a power p minus 1 கான்குரண்ட் 1 mod p அப்படின்ட்டு இதை யூஸ் பண்ணி நம்ம போடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா a power p minus 1 p அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ இப்போ a அப்படிங்கிறது வந்து இங்கே 2. ஸோ இப்போ 2 power 47 minus 1 கான்குரண்ட் 1 mod 47 அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ 46 2 power 46 1 mod 47. ஸோ இப்போ 47ஆல் 2 power 46 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது 1ன்றதா ரிமைண்டராக வருது. இதை வச்சு போட்டிங்க அப்படின்னா நமக்கு 2 ஸ்டெப்லேயே ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, த வேல்யூ ஆஃப் லாக் ஆஃப் மைனஸ் ஐ கொடுத்துருக்காங்க. லாக் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு இங்கே ஒரு ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இதில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இமேஜினரி பார்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ரியல் பார்ட் கொடுக்கல. ஸோ நமக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒன்று ரியல் வேல்யூ மட்டுமோ இல்லை இமேஜினரி வேல்யூ மட்டுமோ வரும்போது நம்ம இதை வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம கிராஃப் டயக்ராமை வந்து இமேஜின் பண்ணாலே போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா ரியல் வேல்யூஸ் நம்ம எதில் வந்து மார்க் பண்ணுவோம், எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணுவோம். ஸோ அப்போ ரியல் வேல்யூஸ் ப்ளஸில் வந்துச்சு அப்படின்னா இந்த சைடு வரும். ஓகே, இதோட ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 0 டிகிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுவே வந்து மைனஸில் வந்துச்சு, ரியல் வேல்யூ வந்து அதாவது ரியல் டேர்ம் மட்டும் வந்து அது மைனஸில் வந்துச்சு அப்படின்னா அது எந்த பக்கம் வரும், இந்த சைடு வரும். ஸோ அப்போ இங்கே என்ன டிகிரி வரும், 180 டிகிரி வரும். நெக்ஸ்ட்டு இமேஜினரி, இது வந்து ரியல் ஆக்சிஸாக எக்ஸ், ஒய் அப்படிங்கிறது வந்து நமக்கு இமேஜினரி ஆக்சிஸில் வரும். இமேஜினரி ஆக்சிஸில் ப்ளஸில் வந்துச்சு அப்படின்னா இந்த லைன் மேலே நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ அப்போ இதோடைய டிகிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இதே இந்த இமேஜினரி பார்ட் வந்து மைனஸில் வந்துச்சு அப்படின்னா இந்த சைட் ஆப்போசிட் சைடில் நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ இப்போ இதோடைய வேல்யூ வந்து 270 டிகிரி. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து -19 நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து π/2, இதோட வேல்யூ -π/2. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஷனில் மைனஸ் ஆஃப் இமேஜினரி வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆக்சிஸில் தான் வந்து நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இப்போ -π/2 அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா +π/4 இருக்குது, இங்கே -π/4 இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் தான் நமக்கு வந்து -π/2 வருது, இதில் பார்த்தா +π/2 வருது. ஸோ அப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து இதுதான், i × 2n/, -π/2 அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். இஃப் ஆல்ஃபா + i β = sin h inverse of 1 + i, தென் இதில் எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த sin h inverse இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா sin of alpha + i β = 1 + i வரும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இதோடைய ரியல் பார்ட்டையும் இதோடைய இமேஜினரி பார்ட்டையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். sin h of alpha + i β வரும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், sin h alpha into cos beta plus i into cos h alpha into sin beta is equal to 1 plus i ன்னு வரும். ஸோ இப்போ இதில் இந்த ரியல் பார்ட்டையும் இந்த ஒன்னையும் ஈக்குவேட் பண்ணோம், இந்த இமேஜினரி பார்ட்டையும் இந்த ஒன்னையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா sin h alpha into cos beta is equal to 1, cos beta is equal to 1 by sin h alpha ன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா cos h alpha into sin beta is equal to 1, sin beta is equal to 1 divided by cos h alpha. இப்போ இதையும் டிவைட் பண்ண போகிறோம். sin by cos போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், tan ன்னு வந்துடும். இப்போ sin beta divided by cos beta is equal to, இப்போ இங்கே வந்து இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து இது ஃப்ராக்ஷனில் இருக்கிறதால இது வந்து சேஞ்ச் ஆகி வரும். ஓகேவா? sin h alpha divided by cos h alpha ன்னு வரும். இதுக்கு வந்து sin beta by cos beta ஓட வேல்யூ வந்து tan beta. நெக்ஸ்ட் வந்து sin h alpha divided by cos h alpha ஓட வேல்யூ வந்து tan h alpha அப்படின்ட்டு வரும். இதுதான் வந்து நமக்கான ஆன்சர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன். லாஸ்ட் கொஸ்டின் 13th கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா பி த ரூட்ஸ் ஆஃப் த பைக்வாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு x⁴ + p x³ + qx² + rx + s = 0, தென் த வேல்யூ ஆஃப் சம்மேஷன் ஆஃப் α² β² is. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் வந்து இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்முலா அப்படியே டேரெக்டாக இதில் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா q² - 2pr + 2s அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டலாக 13 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் யூனிட்ல வந்து பார்த்துருக்கோம். இது வந்து UGTRB 2024 கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதோட PDF வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் PDF இதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், UGTRB படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.